நம்ம குப்பதுரை அவர்களுக்கு, நம்ம பெரியசாமி அவர்களுக்கு, மற்றமுள்ள செந்தில் அவர்களுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். பல்வேறு இயக்கங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நான் வேலூரில் எனக்கு விவரம் தெரிய கிட்டத்தட்ட 30-40 வருஷம் வேலூருக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு கூட்டம் போட்டு நான் கேட்டேன். ஏங்க இது மாதிரி வந்து இது உண்ணாவிரத போராட்டத்துக்கு அது வழக்கமாக நம்ம அந்த காமராஜர் சிலை பக்கத்தில் பண்ணுவோம். இப்போ ஏங்க தனியாக என்னமோ வேற தனியார் இடத்துல இது இல்லை அரசாங்கம் அவ்வளோ பண்ணின்னு சொன்னார். எனக்கு கலவரத்தை வச்சா அந்த வகையில் இந்த அருமையான ஏற்பாடு செய்த நன்சீடையார் விவசாய சங்கம், பொய்யேரி வாய்க்கால் பாசன விவசாய சங்கம், குமரபாளையம் வாய்க்கால் பாசன விவசாய சங்கம், பரமத்தி வேலூர் ராஜ வாய்க்கால் விவசாயிகள்லாம் காரணம் உண்மையிலே மழை இல்லாத அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை வந்து நம்ம எப்படி சந்திக்கிறோம், எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது செகண்டரி. ஆனால் உண்மையிலே மழை இல்லை. எனது அருமை நண்பர் வந்து நேற்றுக்கு முன்னாள் வந்து மைசூர் போயிட்டு எரியூர் போயிட்டு வந்திருக்காங்க. அங்கேயெல்லாம் தண்ணி இல்லை, தண்ணி குறைவாக இருக்குது ஆனால் தண்ணி குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் அதனால அறிவிப்பு திரும்ப இந்த எல்லினோம் இதெல்லாம் அரசாங்கம் தடுமாறுறது அதுதான் காரணம். இந்த தண்ணி இவ்வளோ தூரம் பிடிச்சி வச்சுக்கிறது காரணம், உண்மையான காரணம் நான் வந்து எல்லா அதிகாரிகளும் பார்த்தேன். எஸ்சி பார்த்தேன், சிஇ பார்த்தேன், மந்திரி பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். அவங்களுக்கு என்ன பயம்னா அந்த தண்ணியை வந்து விட்டுட்டா அடுத்த வருஷம் குடிநீருக்கே பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம். தண்ணி வராது, மைசூர்லேருந்து கனடாலேருந்து தண்ணி வராது. இதை வந்து இது மாதிரி பாசனத்துக்கோ அல்லது வந்து சம்பாவுக்கோ விட்டுட்டா மறுபடியும் வந்து குடிநீருக்கு அடுத்த ஆண்டு இதை விட வறட்சி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறான். அந்த பயத்தில் தான் அந்த அதிகாரிகள்லாம் இது மாதிரியெல்லாம் ஒரு நிகழ்வு சொல்லி என்பதில் நம்ம இவர் சொன்னார். ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 37 அடி இருக்கும்போது கூட டேம் தண்ணி தந்தாங்க. ராஜவாய்க்காலுடைய சிறப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் கூட ஒரு சில விஷயம் மட்டும் நான் சொல்லுவேன். ராஜவாய்க்கால் மற்ற வாய்க்கால் மாதிரி இல்லை. நீ எப்போ போய் கேட்டாலும் இந்த அதிகாரி யாரை போய் கேட்டாலும் நானும் கேட்டிருக்கேன், எல்லாத்தையும் பார்த்தேன். உடனே பதில் ஸ்டாண்டர்ட் பதில், உங்கள் வாய்க்கால் தந்தால் மிக 18 வாய்க்காலுக்கு நாங்கள் திறக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். சார் நான் அப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட நான் ஆகி விடேன். அப்படி இல்லை சார், ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் காவிரி ஆறு முன்னாள் நுழைஞ்சா முதல் பாசனம் வந்து நமக்கு ராஜவாய்க்கால் தான். மற்ற வாய்க்கால்லாம் அது மாதிரி. இந்த ராஜவாய்க்கால் பாசனம் பார்த்து முழுசு வெற்றிலை கொடுக்கால் வாழை இது மாதிரி போடும். வேற நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்க, அந்த வெத்தலை குடிக்காலுக்கு மட்டும் தான் கீழே தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கு. தண்ணி இல்லைன்னா அந்த குடிக்கால் எவ்வளோ தூரம் பாதிக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த ராஜவாய்க்கால் கடந்த காலத்தில் எவ்வளோதான் தண்ணி பஞ்சம் வந்தாலும் தண்ணி எடுத்துக்கிறாங்க. ஒன்று இதான் பழமையான வாய்க்கால்கள். தண்ணி கூட எஸ்ஓ பேசும்போது இதெல்லாம் காவிரி நடுவர் மன்றத்தில் வந்து தீர்ப்பு எல்லாம் வரலன்னு நான் உடனே திரும்ப ஆட்சி பண்ண மாட்டேன். காவிரி நடுவர் மன்றத்தில் வரலைங்கிற பட்சத்தில் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு 2007 வந்து இன்னைக்கு நடக்கிறதா 19 வருஷமா ஏன் ஜனவரி தாண்டி தண்ணி விட்டாங்க? ஜனவரியோட முடிஞ்சு போச்சு. மேட்டூர் டேம் வந்து நடுவர் மன்றம் மேட்டூர் காவிரி மேட்டூர் டேம் திறப்பு. அப்புறம் அதுக்கு பின்னாடி ஜனவரி பூரா பிப்ரவரி பூரா தண்ணி விட்டுங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதி மூடி மறுபடியும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி திறந்துருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மேட்டூர் டேம் திறப்புக்கு நம்ம வாய்க்காலுக்கு சம்மந்தம் இல்லை. அண்ணன் தங்கமணி கூட ஒரு பேப்பர் கையில் வச்சிருந்தேன். மேட்டூர் டேம் அணைப்பு காலங்களில் எந்தெந்த வாய்க்கால் பாசனம் பண்ண சரி பஞ்சவரத்தில் நீ தொடர்ந்து விட வேண்டாம். திரும்ப பெரியசாமி பலதரப்பட்ட போராட்டங்கள் இன்னும் ஒரு 10 நாளைக்கு மூடு ஃபாஸ்ட்டு கொஞ்சம் நாள் நம்ம அது கூட தயாரிக்கிறோம். அதே மாதிரி மோகன் வாய்க்காலுக்கு போட்டு எல்லா வாய்க்காலுக்கு போட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்கிற தண்ணீரை பகிர்ந்துக்கிறது தான் முடியுமா, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பகிர்ந்துக்கிற மனப்பான்மை உணர்வு தான் நம்ம பகுதி விவசாயிகள். அதில் வந்து ப்ராப்பராக சொல்லி செய்யணும். ப்ராப்பராக சொல்லி செய்யாதான் காரணம். ஒன்று ரெண்டாவது பயம், என்னென்ன பயம். இந்த வகையில் நானும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி எல்லாருமே இதில் வந்து பங்கு விடுறாங்க. நீங்கள் நான் ஏதோ அரசியல் பேசணும்னு நினைக்காதீங்க. நானும் வந்து எஸ்சி பிரிச்சு பேசுகிறேன். இது பேசி நான் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி சிஇ பார்த்தேன் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி போன மாதம் 7ஆம் மாதம் 3ஆம் தேதி அமைச்சர் அருண்ராஜ் பார்த்தேன். ஸ்கீம் தெரிஞ்சாருன்னாரு. அவருக்கு முன்னாடி இப்போ ஒரு 10 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி அவர் போய் பார்த்தேன். அவர் கூப்பிட்டு நேராக கூப்பிட்டு சிஇ கேட்டேன். என்ன கேட்டால் இந்த மாதிரி வந்து எப்போ கேட்டாலும் இந்த தண்ணி வந்து எல்லா வாய்க்காலும் திறக்கும் போது தான் திறக்கணும்னு சொன்னா சார். அது தப்பு. நான் அப்படி சொன்னேன். ராஜவாய்க்காலனுடைய பாசன பகுதிங்கிறது வேற, மற்ற வாய்க்காலனுடைய பாசன பகுதிங்கிறது வேற. எனக்கு காட்டுப்பத்திலையும் நல்லா இருக்குது, அது வேற விஷயம். எனக்கு பெரிய சார் அப்புறம் உடனே அவர் சிஇக்கு ஃபோன் போட்டு கேட்டார். என்னதான் அவன் மேடம் லேடி என்ன மேடம் போகலாம். அவன் சொன்னால் இது மாதிரி வந்து அரசாங்கத்தில் கேட்டால் எல்லா வாய்க்காலுக்கு ஒரே தான் திறக்கணும், இந்த வாய்க்காலுக்கு தான் அனுப்பணும்.
அப்புறம் இல்லை மேடம் அவங்ககிட்ட சொன்னார், இல்லை மேடம் அது மாதிரி இல்லை, ராஜா வாக்கியங்கிறது ஒரு பெக்குலரியானது, ராஜா காலத்து வாக்கியம் 700 ஆண்டு 800 ஆண்டு பழமையானது, மேட்டூர் டேமுக்கு